குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணம் அடைந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் என்று விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரங்களின் யுவராஜ், நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். குவைத் நாட்டில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். குவைத்தின் மன்கப் நகரில் 6வது மாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 43 இந்தியர்களுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவர்களில் 24 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்றும் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்டமாக இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்நிலையில் இது குறித்தான அறிக்கை ஒன்றை நடிகரும் மற்றும் தாவேக தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ளார். அதில் குவைத் நாட்டின் மான்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாடு, கேரளம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைந்த செய்தியை கேட்டு மிகவும் மனவேதனை அடைந்தேன். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போன்று தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற வேண்டுகிறேன் என்றும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கேரளாவை சேர்ந்த 24 பேரில் 17 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேரின் உடல்களும் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இந்தியர்களில் உள்ள ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது இந்த குவைத்தில் நடைபெற்ற இந்த தீ விபத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்.